அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் எதிர்கால தேவைகளுக்கு ஒன்றிணைந்து பணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாட் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பு உறுதியளித்திருக்கு. ஸோ அதை பற்றின செய்தியை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. குவாட் அப்படிங்கிற அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல்ல பெரும் சுனாமி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த சுனாமிக்கு உதவிய நாடுகள் தான் இப்ப குவாட் அப்படிங்கிற நாடுகளாக இருக்கு. சுனாமி ஏற்பட்ட உடனே நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் பார்த்தோம்னா வெளிநாடுகளுடைய உதவிகளை நம்ம ஏற்கக்கூடாது, நம்ம தான் மற்ற நாடுகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத எடுத்திருப்பார். ஓகேங்களா? அப்போலிருந்து தான் இந்தியாவை பார்த்தோம்னா ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல இந்தியா வந்து ஒரு முன்னோடி நாடாக வர ஆரம்பிச்சது. ஸோ இந்தியா என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக உணவுப் பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா மட்டும் இந்த உதவிக்கு வரல. இந்தியா, ஆஸ்திரேலியா, அந்த சைடு பார்த்தோம்னா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா, இந்த 4 நாடுகளுமே இந்த பேரிடர் பணிகள்ல ரொம்ப ஒரு கூட்டாண்மையோட செயல்பட்டு இருப்பாங்க. இந்த அமைப்பு தான் பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாட் அமைப்பாக நமக்கு உருவெடுக்குது. ஏன் இந்த அமைப்பை குவாட் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு அமெரிக்கா, இங்க ஜப்பான், இங்க இந்தியா, இங்க ஆஸ்திரேலியா, இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் நாற்கரம் ஷேப்ல வந்து இருக்கும். அதனாலதான் இந்த அமைப்பை நம்ம குவாட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இதனாலதான் இந்த அமைப்பை நம்ம என்னன்னு சொல்றோம், குவாட் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா போன வருஷமுமே நிறைய இந்தியா மற்றும் பசிபிக் பெருங்கடல்ல ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு ஒன்று சேர்ந்துதான் வந்து நிறைய உதவிகளை வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஒரு உதவி அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகள்லையும் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஒரு செய்தி நமக்கு உணர்த்த வருது. மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் குவாட் நாடுகள் உறுதியாக இருந்தன. 2024ஆம் ஆண்டில் இந்திய பசிபிக் பிராந்தியம் முழுவதும் பேரிடர் முன்னேற்பாடுகள், உயிர்காக்கும் நிவாரண நடவடிக்கைகளில் குவாட் நாடுகள் கூட்டாக உதவின அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம சொன்னோம், இந்த ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதுல இந்த நாடுகள் வந்து ரொம்ப பார்ட்னர்ஷிப்போட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த நாடுகள் பார்த்தோம்னா ஆசியான், அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பையுமே வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி அந்த அமைப்பினுடைய உதவியும் வாங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதையும் குவாட் அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் எதிர்காலத்திலையும் தொடரும் அப்படிங்கிறதா இந்த செய்தியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு செய்தி, நல்லா பார்த்து வைங்க. நன்றி.